ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஐசிஐசிஐ கிரெடிட் கார்டு மூலமா நம்ம லோன் வாங்கியிருந்தா, அந்த லோன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் எப்படி பார்க்கலாம்? அத வந்து ஆன்லைன்ல ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியுமான்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இப்ப நான் Google வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த Googleல பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ நெட் பேங்கிங்ன்னு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லிங்க் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இதுல லாகின் பெர்சனல் ஸோ நம்மளோட யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இந்த ஐசிஐசிஐ அந்த ஸ்க்ரீன் பார்க்குறீங்க. ஐசிஐசிஐய பொறுத்தவரையும் ரொம்ப கிளம்ஸியா இருக்கும். ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்ண பழகிக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல பேங்க் அக்கவுண்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா? இதுல போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்ல. ஸோ கார்ட்ஸ் அண்ட் லோன்ஸ்ன்னு இருக்குல்ல, அதுல வந்து கிரெடிட் கார்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க அவைலபிள் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க பார்க்க முடியும். ஓகேவா? இப்ப இந்த செக்ஷன்ல நீங்க ஸ்க்ரோல் பண்ணி வந்த உடனே கிரெடிட் கார்ட்ஸ்ன்னு லெஃப்ட்ல இருக்கு பார்த்தீங்களா? இப்ப நான் காமிச்சுக்கிட்டு இருக்கேனே. அதுல இஎம்ஐ க்ளோஷர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட் நம்பர்ஸ்ன்னு வரும். எல்லா கிரெடிட் கார்டும் அதுல இருக்கும். அதுல நம்பளோட நம்பர் எதுவோ அது வந்து கிளிக் பண்ணிட்டு, அதுல லோன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கெட் ஸ்டேட்மெண்ட் குடுக்கலாம். இப்ப கெட் ஸ்டேட்மெண்ட் குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் கிரெடிட் கார்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் பிஎல்சிசி வித்தின் த லிமிட்ன்னு நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? ரூ. 1,10,000 எவ்வளோ டென்யூர்? 24 மாசம். அதாவது 2 வருஷம். இஎம்ஐ அமௌண்ட் வித் இன்ட்ரெஸ்ட் ரூ. 5,333 1 பைசா. இன்னும் பெண்டிங் இஎம்ஐ 8 இஎம்ஐ பெண்டிங் இருக்கு. இஎம்ஐ கிரியேஷன் டேட் வந்து எப்ப? உங்களுக்கு இதுல தெரிய வருது பாருங்க. 6ஆம் தேதி ஏப்ரல் மாசம் 2024. அதுக்கப்புறம் எண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி மார்ச் மாசம் 2026. ஸ்டேட்டஸ் ஆஃப் இஎம்ஐ டிரான்சாக்ஷன் நார்மல்னு போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு நெனச்சா, ப்ரொசீட் குடுக்கணும். இப்ப ப்ரொசீட்ன்னு குடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபோர்க்ளோஷர் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்குது. இதுல பாருங்க, டோட்டல் பிரின்சிபல் இஎம்ஐ அவுட்ஸ்டாண்டிங். இப்ப அவுட்ஸ்டாண்டிங் வந்து ரூ. 40,362 31 பைசா இருக்கு. ஸோ அட்வான்ஸ் நெக்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரூ. 504 19 பைசா இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி போடுவாங்கல்ல, அது வந்து ஒரு ரூ. 90 80 பைசா. இப்ப ஃபோர்க்ளோஷர் ஃபீஸ்ன்னு இருக்கும். அது வந்து பாருங்க ரூ. 1,210 90 பைசா இருக்கு. அந்த அமௌண்ட்டுக்கும் ஜிஎஸ்டி 18% போடுவாங்க. 218. ஓகேவா? இப்ப இது எல்லாத்தையும் சேர்க்கணும். ஏ, பி, சி, டி, இ எல்லாத்தையும் சேர்த்தா ரூ. 42,386 10 பைசா. ஓகேவா? இப்ப ப்ளீஸ் என்டர் திஸ் டீட்டெயில்ஸ் டூ ஆத்தரைஸ் த டிரான்சாக்ஷன். இப்போ ஓடிபி வந்து நமக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்ம இதுல வந்து போட்ட உடனே, நமக்கு இந்த ஃபோர்க்ளோஷர் வந்து முடிச்சிடலாம். அதாவது நமக்கு எக்ஸ்ட்ராவா எவ்வளோ பே பண்றோம்? கிட்டத்தட்ட ரூ. 2,000 ரூ. 2,030 ரூ. 2,000 அதாவது ஒரு ₹2,000க்கு மேல தான் நம்ம வந்து எக்ஸஸா பே பண்றோம். இப்ப இது பாருங்க ஓடிபி நம்ம போட்ட உடனே, நம்ம ஐ கன்சென்ட் டு பில் டோட்டல் ஃபோர்க்ளோஷர் அமௌண்ட் பேயபிள் இன் மை அப்கமிங் கிரெடிட் கார்ட் பில் அண்ட் ஐ ஹேவ் ரீட், அண்டர்ஸ்டுட் அண்ட் அக்செப்ட் த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். அதாவது இப்ப நம்ம இத வந்து நம்ம ஓடிபி மூலமா நம்ம போட்டு ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டோம்னா, இது நம்ம எப்ப கட்டணும்னா, அடுத்த கிரெடிட் கார்ட் பில் டியூ டேட் இருக்கும்ல, அது கூட சேர்த்து கட்டுனா போதும். இப்ப நம்ம இத வந்து க்ளோஸ் பண்ண உடனே அடுத்த 2 டேஸ்ல கட்டணும்னு கிடையாது. HDFCய பொறுத்தவரையும் தான் வித்தின் 2 டேஸ்ல கட்ட சொல்லுவாங்க. பட் ஐசிஐசிஐ பொறுத்தவரையும் உங்களுக்கு டைம் தருவாங்க. அடுத்த பில் ஜெனரேட் ஆயி அந்த டியூ டேட்குள்ள கட்டுனா போதும்.
ஆனா, நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப பேலன்ஸ் இருக்கிறது 8 மாசம் இல்லையா? 8 மாசத்துக்கு நம்ம எவ்வளவு கட்டப் போறோம்னு நம்ம வந்து செக் பண்ணணும். 8 மாசத்துக்கு கட்ட வேண்டிய தொகை, அதுக்கப்புறம் இது. இந்த அமௌண்ட் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி பார்த்தா, நமக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கான்னு சொல்லி பார்த்து, அதுக்கேத்த மாதிரி குளோஸ் பண்ணலாம். ஒருவேளை நெறைய இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுதுன்னா, கண்டிப்பா குளோஸ் பண்றது நல்லது. ஒண்ணும் பெருசா சேவ் ஆகல. ஒரு ரூ. 1000க்குள்ள தான் நமக்கு சேவ் ஆகும்னா, நமக்கு இந்த அடுத்த 8 மாசத்துக்கு நம்ப பொறுமையா கட்டி தீர்க்கிறது நல்லது. இப்ப ப்ரீ க்ளோஸ் பண்றது வந்து வேஸ்ட் தான். அதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா, வேணாமான்றத டிசைட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா இந்த ஐசிஐசிஐல கிரெடிட் கார்டு மூலமா வாங்குன லோனுக்கு எப்படி நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் செக் பண்றது, ஃபோர்க்ளோஸ் பண்றதுன்றத நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நம்ப இன்டர்நெட் பேங்கிங் மூலமாவே நம்ம லோன வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, என்னுடைய கால்குலேட்டர்ல நான் இப்ப கட்ட வேண்டிய இஎம்ஐ, அதாவது இது கிரெடிட் கார்ட்ல வாங்குன லோன்ன்றதுனால, அந்த இஎம்ஐல பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்டுக்கு 18% ஜிஎஸ்டி போடுவாங்க. அதனால லோன் இஎம்ஐ வந்து 5335ன்னா கூட வந்து ஒரு ரூ. 100லேருந்து ரூ. 200 வரையும் ஜிஎஸ்டி வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா இது ரெட்யூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றதுனால. நான் வந்து ஒரு ஆவரேஜா ரூ. 5435 எடுத்துக்கிறேன் கட்ட வேண்டியது ஜிஎஸ்டியோட சேர்த்து. இன்டூ 8ன்னு போட்டுக்கிறேன். அப்ப அது எவ்வளோ வருதோ, அதில வந்து இப்ப நம்ப இங்க ப்ரீ க்ளோஷர் பண்ற அமௌண்ட்ட வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? நமக்கு ரூ. 1095 லாபம். இது வந்து வேஸ்ட்டு தாங்க. இது வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லோன் எடுக்கணும்னா ப்ராசஸிங் சார்ஜஸ்ஸு, மறுபடியும் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பே பண்ற மாரி வரும். 6 மந்த் லோன்ஸு, 3 மந்த் லோன்ஸ் எல்லாமே இருக்கு. அப்ப நமக்கு அடுத்த 8 மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த ₹1000 தான் நமக்கு ப்ராஃபிட்னா வேஸ்ட்டு தான். அதனால நம்ம ப்ரீ க்ளோஷர் பண்ணாம, மாசம் மாசம் கடன கட்டினாலே போதும். இப்ப ப்ரீ க்ளோஷர் பண்றதுனால நமக்கு ரூ. 1000 தான் பெனிஃபிட்னா, ரூ. 1000ன்றது இப்பலாம் ஒண்ணும் பெரிய தொகை இல்லல்ல. அதனால சொல்ல வரேன். இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டுட்டு ஃபோர்க்ளோஷர் பண்ணலாமா, வேணாமான்னு சொல்லுங்க. ஒருவேளை இதே இடத்துல ஓகே ரூ. 50,000 நமக்கு வந்து மிச்சமாகுதுன்னா, கண்டிப்பா யாரா இருந்தாலும் காசு வச்சிருந்தா ப்ரீ க்ளோஷர் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. அது வந்து வேரி ஆகும். அமௌண்ட் சின்னதா இருக்கிறதுனால ஃபோர்க்ளோஷர் பண்றது வேஸ்ட்டுன்னு தோணுச்சு. அதனால அதையும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்.